ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நோட் பேடில் இருக்க ப்ரோக்ராமை கமாண்டு ப்ராம்பில் எப்படி நம்ம ரன் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஜேடிகே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த டாஸ்க்கை அச்சீவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணலாட்டி இப்போ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள், கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. ஃபோல்டரில் ஏதாச்சும் ஒரு கோலன், இப்போ நான் இந்த டி கோலன் எடுத்துக்கிறேன். இந்த டி கோலனில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ போட்டு ஒரு ஃபோல்டரு க்ரியேட் பண்ணிக்கிறேன். சார் என்ன பண்ணிக்கிறேன், என்ன ஃபோல்டர் நேம் வைக்கலாம், எதுவும் வர மாட்டேங்குது. இப்போ வணக்கம் வணக்கம்லாம் வேணாம். R2ன்னு இருக்கா, ஜாவா 2னே வச்சுக்கிறேன். எதுவுமே வர மாட்டேங்குது. சரி ஓகே, ஜாவா 2ன்னு ஒரு ஃபோல்டர் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிச்சாச்சு. இப்போ நம்ம நோட் பேடில் நம்ம ப்ரோக்ராமை டைப் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். என்ன ப்ரோக்ராம் எழுதலாம், இப்போ கிளாஸ் நேம் வந்து சம். ஓகே, சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் எழுதுவோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வைடு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வைடு மெயின், இதை நம்மளை ஹெட்டர், சாரி மெயின் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ரெண்டு ஒன்று தான். சரி ஓகே, நீங்கள் வந்து ஜாவா படிக்கணும்னா நம்ம யூடியூப் சேனல்லே நம்ம போட்டிருப்போம். ஜாவா, HTML அதெல்லாம் போட்டிருப்போம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து போய் பார்த்துக்கோங்க. இப்போ இன்ட்டு A = 10, நெக்ஸ்ட் வந்து இன்ட்டு B = 20, அப்புறம் வந்து இன்ட்டு C = இதை ரெண்டையும் எனக்கு ப்ளேஸ் பண்ணிடு, ஏயையும் இந்த பிஏயும் அப்படின்னு சொல்லியாச்சு. system.out.printlnல println, ஓகே, சியை பிரிண்ட் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருவோம் டபுள் கோட்ஸ்குள்ளே. த சம் இஸ் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பக்கத்தில் நம்ம ப்ளஸ் கொடுக்கணும். ஓகேவா, ப்ளஸ் கொடுத்துட்டு அந்த நம்ம எதை நம்ம சி கொடுத்துருவோம் அந்த சியை நம்ம இங்கே போட்டுக்க வேண்டியதான். இப்போ கிளாஸுக்கு ஒரு கர்லி பிரேஸ் க்ளோஸு, நெக்ஸ்ட்டு அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு ஒரு கர்லி பிரேஸு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இதை நம்ம சேவ் பண்ணிடுங்க. கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே டி கோலன் இருக்குது. இந்த டி கோலனில் ஜாவா 2 அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு இப்போ நம்ம என்ன கொடுத்தோம், கிளாஸ் நேம் வந்து கிளாஸ் நேமில் தான் நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். இப்போ சம்முன்னு கொடுத்தோம். சம் எஸ்ஸுங்கிறது கிளாஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும், அதாவது அப்பர் கிளாஸில் தான் இருக்கணும். இந்த சம்னு கொடுத்து சேவ் பண்ணிடக்கூடாது. நம்ம என்ன சொல்லணும், எக்ஸ்டென்ஷன் சொல்லணும். அதுக்கு அது எப்படி சொல்கிறோன்னா .javaன்னு சொல்லியாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ட்ரு கொடுத்துட வேண்டியதான். ஓகே, இந்த நம்மளுக்கு சேவ் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியுதா, இந்த sum.java சேவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் CMD அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வந்துருச்சு கமாண்ட் ப்ராம்ப்ட், அதை தான் நம்ம CMDன்னு சொல்கிறோம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு எந்த கோலனில் இருக்குதுன்னு நம்ம சொல்லணும். நம்ம எந்த கோலனில் வச்சோம், டி கோலன். இப்போ என்டர். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஃபோல்டர் பேர் என்னது, டி கோலனுக்குள்ளே போயாச்சு. அந்த ஃபோல்டர் பேர் நம்மளுக்கு என்ன சொன்னோம், ஜாவா 2, இதான் அதோட ஃபோல்டர் நேம். இதை மட்டும் கொடுக்கக்கூடாது, சிடின்னு ஒன்று கொடுக்கணும், சேஞ்சு டைரக்டரி. ஓகேவா, இப்போ அடுத்து என்ட்ரு. அடுத்து வந்து செட் பாத், இதில் தான் நம்ம அந்த ஜேடிகேயோட பாத்தை கொடுக்க போகிறோம். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் உங்களுக்கு ஜேடிகே ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. சி கோலனில் போயிட்டு நம்ம இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஜாவான்னு இருக்கும். இங்கே ஜேடிகே. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜேடிகே கொடுத்தோடனே இந்த பாத்தை காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஜேடிகேக்குள்ளே போடணுன்னே திரும்ப இங்கே பின்னு இருக்கா,
இதை நீங்கள் டச் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே இன்னொரு பாத் வரும். இதை தான் நீங்கள் காப்பி பண்ணணும். இதுக்கு முன்னாடி வந்த பாத்தை காப்பி பண்ணக்கூடாது. அதில் ஸ்லாஷ் பின்னு வந்திருக்காது. இதில் ஸ்லாஷ் பின்னு வந்திருக்கும். இதை தான் நீங்கள் காப்பி பண்ணணும். சில பேர் இப்படி பண்ணுவாங்க. ஸோ ஓகே, நான் Ctrl+C கொடுத்தாச்சு, காப்பி கொடுத்தாச்சு. இதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜாவா சி கம்பைல் பண்ணோம். ஜாவா கம்பைல் பண்ண போகிறோம். நம்ம என்ன பேர் கிளாஸ் நேம் வந்து sum.java. இதான் இதில் தானே நம்ம சேவ் பண்ணியிருந்தோம், sum.java. நெக்ஸ்ட் வந்து ஜாவா அந்த கிளாஸ் நேம் மட்டும் போட்டால் போதும். ஃபஸ்ட்டு நம்ம ஜாவா சி கிளாஸ் நேம் .javaன்னு கொடுத்துருக்கோம் இந்த இதில். நெக்ஸ்ட்டு வரும்போது ஜாவா கிளாஸ் நேம் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ நான் என்ட்ரு பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு வந்துருச்சு, த சம் இஸ் 30 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்படி தான் நம்ம உங்கள் நோட் பேடில் இருக்க ப்ரோக்ராமை கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலியமாக ரன் பண்ணுறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபரும் பண்ணி விட்ருங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ.